ஒரு நிமிஷம் கேளுங்க. மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறப்போ ஜென்ஸி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ, உங்கள் வழக்கில் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. ஆனால் அப்புறம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை அவங்க சொன்னாங்க ஸ்கிபிடி அப்படின்னாங்க. SKIBIDI அப்படின்னா என்னப்பான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை மோசமாக இருக்கு. அது வந்து ஒரு கிபரிஷ்னா வளரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து ஃபுட் இஸ் ஸ்கிபிடின்னு சொல்லலாம். அதுவே நல்லா இல்லைன்னா கூட அதே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, ரெண்டாவது வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னோடனே ட்ராட் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ட்ராட் ஒய்ஃப்னா என்னையா அப்படின்னு. ட்ரெடிஷனல் ஒய்ஃப் அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னு வீட்டில் சமைச்சு போட்டு கணவனை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்க்குறவங்களுக்கு ட்ராட் ஒய்ஃப்னு பேர். ஓ, அப்படின்னா இப்போ இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு. எங்க சார், பெண்களுக்கு சமையலே வரதில்லை, பசங்க நாங்கள் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அப்படின்னாங்க. ஸோ காலம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. என் பையனுக்கு சமைக்க தெரியுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன், என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனாக மாறிட்டு இருக்கு உங்களுக்கு. சமையல்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சார்ந்தது கிடையாதுங்க, எல்லாரும் கற்றுக்குங்க, ரொம்ப முக்கியம். மூணாவதாக அவங்க சொன்ன வார்த்தை வந்து டெலுலு அப்படின்னாங்க. அப்படின்னா என்னென்ன, ஒரு மாயையிலே இருக்கிறவனை பார்த்துட்டு டெலுலு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி பல வார்த்தைகள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிலே இதை வந்து இங்கிலீஷ் வார்த்தையாக சேர்த்துட்டாங்களாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதத்தோட ஒரு நடையை கட்டினாங்க அவங்க. ஸோ இந்த வார்த்தைகளும் நாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை போட்டேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA VIBES. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.